குறள் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. கதை. ஒரு செழிப்பான கிராமத்தில் வேலன் என்ற விவசாயி இருந்தான். அவனிடம் பெரிய கிணறு இருந்தது. அந்த வருடம் கோடைக்காலம் கடுமையாக இருந்தது. கிராமத்தின் மற்ற கிணறுகள் அனைத்தும் வற்றிப் போயின. ஆனால் வேலனின் கிணற்றில் மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. வேலன் அந்த தண்ணீரைக் கொண்டு தன் நிலத்தில் விளைந்திருந்த பயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். மற்ற கிராம மக்கள் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் வேலனிடம் வந்து, ஐயா, எங்கள் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணீர் தாருங்கள் என்று கெஞ்சினர். ஆனால் வேலனோ, என் பயிர்கள் காய்ந்து போனால் நான் என்ன செய்வேன்? இது என் கிணற்று தண்ணீர் என்று கூறி மறுத்துவிட்டான். நாட்கள் சென்றன. வேலனின் கிணறும் வற்றத் தொடங்கியது. செடிகளும் வாடின. திடீரென ஒரு நாள் வானம் கருத்து மழை பெய்து மண்ணை குளிர வைத்தது. ஏரி குளங்களை நிரப்பி வறண்டு கிடந்த வேலனின் நிலமும் பச்சை பசையலென மாறியது. அப்போதுதான் வேலன் உணர்ந்தான். தன் கிணற்றுத் தண்ணீரால் ஒரு சில செடிகளை மட்டுமே கொஞ்ச காலம் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் வானத்திலிருந்து பெய்த மழைதான் உலகிலுள்ள உயிர்களுக்கும் வாழ்வளித்தது. எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் வானம் தரும் இந்த மழைதான் உண்மையான அமிழ்தம் என்று புரிந்து கொண்டான்.